ஹாய், ஹலோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான, ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது என்னதுன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ. இப்போ தமிழ்ல சக்கரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க. இந்த கிழங்க நான் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஸ்டீம் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம ஒரு பணியாரம் மாதிரி செய்ய போகிறோம் ஈவினிங்க்கு. இப்போ இதை ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சதும் இதை உள்ள வச்சுட்டு அப்புறம் நம்ம மூடி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இதில் என்ன போடணும்னா, இந்த கப் அளவுக்கு 1 கப் கோதுமை மாவு போட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக ரவை போட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும் நம்மளுக்கு. ஆனாலும் நம்ம ஸ்வீட்னஸ்க்காகவும் நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். 3, 4 போட்டாச்சு. போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக சால்ட், ஏன்னா ஒரு சால்ட் கொடுத்தா தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இப்போ லைட்டாக என்ன பண்ண போகிறோம், சால்ட். லைட்டாக சால்ட் போட்டுட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஊற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே ஒரு அடுப்பில் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சுருப்போம் அடுப்பில். இப்போது அதில் நெய் ஊற்றிட்டு இதை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக இதில் நம்ம ஊற்றக்கூடும். இப்போது பணியாரக்கல் நல்லா சூடு ஏறிட்டுருக்கு. சூடு ஏறினதுக்கு அப்புறமா இதில் நெய் ஊற்றணும். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு. இப்போ எல்லாத்தையும் நெய் ஊற்றியாச்சு. நெய்ன்றதில் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா என்ன கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான்.
இதை இப்படியே இருக்கிற எல்லா கிளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் ஊற்றிட்டு நம்ம இதை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை இப்படியே வேக வைக்கணும். மீடியமில் ரொம்ப ஹையில் வச்சோன்னா அது கருகிடும். மீடியமில் வச்சு நல்லா ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை வேக வச்சுட்டு ஒரு 6 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம எடுத்து பின்னாடி திருப்பி போடணும். இப்போது வேக வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது நல்லா வெந்துருச்சு. 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட போகலாம். இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஏன்னா சில குட்டி பேபிஸ் வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து நல்ல ஹெல்தி. ஏன்னா அதில் வந்து நிறையா விட்டமின்ஸ் ஏ இருக்குது. 2வது டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இது பண்ணும். குட்டி பேபிஸ்க்கு எல்லாத்துக்குமே பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. சில பேபிஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க பசங்கன்னா. அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டும் இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாப்பாகவும் இருக்கும். இன்னும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாரையும் திருக்கி போட்டுட்டு இதை திருக்கி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இதன் சைடு ஒரு சைடு திருப்பியாச்சு. இப்போ அடுத்த சைடும் திருப்பி போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணோம்னா அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது நல்லா நிறைய நெய்லாம் ஊற்றிக்கிறனால நல்லா இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டுட்டு இந்த பக்கம் வேகிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கரெக்டாக 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போவேன் வெந்துட்டாலும் நல்லா வெந்துச்சு. இப்போ மற்ற எடுத்து பிளேட் வச்சுருவேன். நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு பணியாரம் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.